மை டியர் கௌதம் மீடியா சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு ஹாப்பி மார்னிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி ஜூலை 31 இன்றைக்கி மதியான ரிசல்ட் வீடியோ மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நியூஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நான் டீச்சர்ஸை கேட்டேன் ப்ரோ, நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் இன்றைக்கி மதியம் தான் ரிசல்ட்னு சொல்கிறாங்க. அப்படி அது உண்மையாக பொய்யான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ தெளிவாக சொல்கிறேன்ப்பா, தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணாங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் எக்ஸாம் நம்பரும் உங்கள் டேட்டா பற்றி மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகேப்பா, ஆக்சுவலாக இன்றைக்கி மதியானம் தான் ரிசல்ட் மாதிரி சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் நான் அஃபிஷியல் நியூஸ்னு எதுவும் வரல. பட் பார்த்திங்கன்னா கூகுள்லேயும் சரி ஏகப்பட்ட ஸ்டாஃப்ஸும் சரி எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி மதியானம் ரிசல்ட்டு. சில பேர் பார்த்திங்கன்னா 10 மணிக்கு 12 மணிக்கு ரிசல்ட் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் இது 12th மட்டுமா இல்லை 10th வந்து எதுவும் சேர்த்து ரிசல்ட் வரப்போதான்னு சொல்லி சத்தியமாக நான் எதுவுமே தெரில. ஸோ மதியம் ஆனால் தான் நமக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதான் காலங்காலத்துலேயும் உங்களை என்ன வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ தெளிவாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 12th எல்லாம் கொஞ்சம் ரெடியாக இருந்துக்கோங்க. ஸோ வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ரிசல்ட் வெளியாக. பட் அஃபிஷியல் நியூஸ்னால் எதுவுமே சொல்லலை. எப்படின்னு தெரில, அஃபிஷியல் நியூஸ் எதுவும் சொல்லாமல் எப்படி திருப்புன்னு எப்படி ரிசல்ட் வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கே புரியல. ஸோ இன்றைக்கி விட்டுட்டா திரும்பியும் பண்ணால் உங்களுக்கு நாளைக்கு பண்ணால் உங்களுக்கு அவ்வளோதான். ஆகஸ்ட் 1 சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் வராது. திரும்பியும் பண்ணால் ஆகஸ்ட் 3 தான் பண்ணால் திரும்பி அடுத்த மாதமே ஆயிரும். அடுத்த மாதம் ரிசல்ட் வெளியாகுமா இல்லை இன்றைக்கி ரிசல்ட் வெளியாகும்னு சொல்லி ஆல்ரெடி குழப்பத்தில் இருக்கீங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்ன மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னா, ஓகே நீங்கள் மதியம் ரிசல்ட் வரப்போதா, ஸோ வந்துச்சுன்னா நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், ஸோ பாஸ் ஆனால் என்ன பண்ணலாம், ஃபெயிலானால் என்ன பண்ணலாம், ஸோ அதே மாதிரி அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இது யோசிக்க ஆரம்பிச்சிருங்க. எல்லாம் பிளான் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, நீங்கள் ரிசல்ட் மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, சில ஸ்டாஃப்ஸ்லாம் சொல்கிறாங்க. பட் வேணால் ஃபோன் பண்ணி கேட்டால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மதியம் ரிசல்ட் வெளியே வர வாய்ப்பு இருக்குமா, நேற்று கேட்கும் போது பார்த்தீங்கன்னா நாளைக்கு கன்ஃபார்ம் வந்துடும் அப்படி தான் சொன்னாங்க. பட் இன்றைக்கி என்ன காலங்கள் ஃபோன் பண்ண முடியாது, ஏன்னா ஆஃபீஸில் திறந்துருக்க மாட்டாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கு நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீடியோ. ஓகேவா? 7 மணிக்கு ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 8 மணி அளவில் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ எப்படி சொல்கிறது, ஸோ ரிசல்ட் பண்ணால் இப்போதைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கே ரிசல்ட்டை வெளியிட்டாங்கன்னா கோடி புண்ணியம்னு சொல்லலாம். ஏன்னா இத்தனை நாள் வெயிட் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ரிசல்ட்டாச்சும் விட்டாங்கன்னு சொல்லி சந்தோஷப்படலாம். பட் 10th 11th என் நிலமை என்னன்னு தெரியல. 12th பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வெளியிட்டா ஓகே, அடுத்தது காலேஜ் சேர்றதுக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மிட் எக்ஸாமே முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இதுக்கு மேலே ரிசல்ட்டு விட்டா என்ன இல்லைன்னா என்ன அந்த மாதிரி தான் நிலமை இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 12th தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைப்பாக போயிட்டுருக்கு. 10th 11th என்ன கதினே தெரில. ரிசல்ட்டை ஒருத்தர் மறந்துட்டாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. 10th மேபி 10th 11th ஆகஸ்ட் 3 அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மண்டே ரிசல்ட் வெளியிடவும் வாய்ப்புகள் இருக்குது. இல்லை 12th பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சப்போஸ் வெளியாகாத பட்சத்தில் உங்களுக்கு ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வெளியிட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எனிவேஸ்ப்பா, இன்றைக்கி டே வந்தாச்சு. ஸோ ஜூலை 31 வேண்டிப்போம் மதியான ரிசல்ட் வெளியே வெளியினா அவ்வளோதான். சீரியஸாக ஸ்டூடெண்ட்ஸாக ரொம்ப டென்ஷன் ஆகிருவீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே டென்ஷன் ஆயிடுவேன். எத்தனை நாள் ஏன் வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நமக்கே ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ ஓகே, உங்கள் எக்ஸாம் நம்பரும் உங்கள் டேட்டா பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் நிலைமை இப்போ நீங்கள் மைண்ட் செட் இப்போ எப்படி இருக்குது, காமாக இருக்கா இல்லை பயமாக இருக்கா, பதட்டமாக இருக்கா இல்லை ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கா, என்ன சொல்ல வரீங்க? அதே மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இன்றைக்கி ரிசல்ட் வெளியாகும்னு நினைக்கிறீங்களா இல்லை வெளியாகாதுன்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை தட்டி விட்டுருப்பாங்க. யாரெல்லாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களோ #கௌதம் மீடியான்னு போட்டு அதுக்கப்புறம் உங்கள் ப்ராசஸ் உங்கள் தாட்ஸை என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் எத்தனை பேர் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்கன்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா, தட்சிட் நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். இத்தனை நேரமாக வெயிட் பண்ணுறதுக்கே ஒரு முடிவு காலமாக ஒரு ரிசல்ட் வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ மேபி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட்ப்பா. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் இன்றைக்கி மதியம் வந்துருச்சுன்னா ஓகே. சப்போஸ் வரலினா நான் ஈவினிங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கிட்ட அப்லோட் பண்ணுறேன். சப்போஸ் அனௌன்ஸ்மெண்ட் வரலினா மேக்ஸிமம் ரிசல்ட் வந்தால் 12 மணிக்குள்ளே வர வாய்ப்புகள் இருக்குது. 12 மணி 2 மணி டைமில் 2 மணிக்கு மேலே வர வாய்ப்பு இல்லை. 2 மணி தாண்டிடுச்சுன்னா நான் உங்களுக்கு 4 மணிக்கு வீடியோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகேப்பா ஸ்டூடெண்ட்ஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.